Hello friends, good morning. So இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னென்னா நம்ம எதிர்பார்த்த விஷயம் மார்க்கெட் வந்து இந்த 1680 வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுக்கணும். பட் இந்த மெயின் சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போயிருந்துச்சுன்னா திரும்ப இந்த இடத்துலேருந்து நம்ம செல் ஜோன் எகெயின் ஸ்டார்ட் ஆகும், நம்ம இதுலேருந்து செல் ஆப்ஷன் எடுக்கலான்ட்டு. பட் மார்க்கெட் வந்து நேற்று இந்த சி ஆப்ஷன் தான் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் ஹெவி ஃபால் ஈவினிங் மார்க்கெட்டில். ஸோ யூஎஸ் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு டவுன் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 1661 இல்லாட்டி நமக்கு 1660 மட்டும் மார்க்கெட் இப்போது சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டினியூவாக ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கண்டினியூவாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிறது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். லோ கேபிட்டல் உள்ளவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்ட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ், வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகட்டும், ஒரு 2-3 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணது பிறகு நம்மளோட அப்டேட்ஸ் வந்து டெய்லி நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த அப்டேட்டில் நாங்களும் சொல்லுவோம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குன்ட்டு. ஸோ ஹெவி ஃபாலுக்கு பிறகு மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணோம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து 1680 நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணலாம். ஸோ இது மெயின் ஜூனாக, இப்போ மெயின் ஒரு சப்போர்ட் ஜூனாக இருந்தது, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் ஜூனாக இன்னும் க்ரியேட் ஆகலை. ஒரு 2 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று க்ரியேட் ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்னு. நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் போகக்குள்ளே இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்லா வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு நான் டெலிகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணுவேன், அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி டீப்பாக அப்டேட் ஒன்று பார்த்துக்குறோம். ஸோ நம்மளோட மெயின் அப்டேட் வந்து இது தான். இந்த 1680 வந்து நீங்கள் மெயின் ஜூனாக இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே தான் இனி பை, இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் நீங்கள் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள அதில் வந்து நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ மந்த்லி சார்ட் போய்க்கிடுவோம். ஸோ மந்த்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லி வந்து நமக்கு பெரிய ஒரு டீப் டவுன். ஸோ பட் இன்னுமே மந்த்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னுமே நமக்கு 14 டேஸ் இருக்குது. மேபி இந்த 14 டேஸுக்கு பிஃபோர் மந்த் முடிகிறதுக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி இந்த மந்த் வந்து கரெக்டாக இந்த க்ரீன் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் டவுன் ஆப்ஷன் போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இதுவும் ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஜோன் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். பட் பெரிய ஒரு சப்போர்ட் ஜோனில் அதுக்கு பிறகு நமக்கு இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் கிடச்சின்னா மார்க்கெட் கட்டாயம் 1600 சம்திங் போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. இதுவும் ஒரு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். மார்க்கெட் வந்திருக்கு, திரும்ப டவுன், திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப டவுன், அதே மாதிரி திரும்ப மேலே போய் இதில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்யூச்சர்லேயும் நமக்கு இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்லி அப்டேட் பார்த்துக்குருவோம். வீக்லி அப்டேட் வந்து நல்ல ஒரு ஃபால், இந்த ஒரு ஜூனில் தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்கார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக இருக்கிற அப்டேட்ஸில். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்தாலும் திரும்ப டவுன், திரும்ப மேலே போயிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சிட்டு மார்க்கெட் கண்டினியூவாக அப்சைட் போயிருக்கு. ஸோ இந்த வாட்டியும் நமக்கு அந்த மாதிரி ஒரு டவுன் வந்துட்டு அதிலிருந்து மார்க்கெட் வந்து திரும்ப போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு கன்ஃபர்மேஷன் வர்ற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஜோனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இருக்கிற ஜோன் வந்து நமக்கு இந்த ஜோன் தான். இந்த ஜோனையும் நோட் பண்ணிக்கிறோம். 1576. ஸோ இல்லாட்டி 576 இல்லாட்டி 5780 எடுத்துக்கிட்டாலும் அப்ராக்ஸாக இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அப்டேட்ஸ்குள்ளே போய்க்கிறோம். ஸோ நான் வீக்லி அப்டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட் நமக்கு வந்து ஹெவி ஃபால். ஸோ இந்த ஹெவி ஃபால் வந்து நமக்கு இந்த டே வந்து க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இன்றைக்கி டேயில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி டேயில் அதாவது இன்ட்ராடேயில் க்ரீன் கலர் கேண்டில் இதுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் எதுவும் வச்சுச்சுன்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பை ஆப்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் 1720 மட்டும் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப அதில் வந்து ஃபால் வர சான்சஸ் இருக்குது. மேபி இன்றைக்கி க்ளோஸ் வைக்கிற இந்த கேண்டில்ஸ்டிக்கை பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேபி இந்த 1680 இல்லை இந்த வீக்லி க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் திரும்பவும் ஃபாலில் தான் மார்க்கெட் இருக்கும்.
ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்குருவோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இதுக்கிட்ட தான் இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 hour சார்ட் போய்க்கிறேன். ஸோ 1 hour சார்ட்டுக்கு நமக்கு தேவையான அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்த்துக்குருவோம். ஸோ இந்த இடத்துல நான் வைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து 1660. ஸோ 1660 மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் திரும்பவும் டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வருமானு ஷுவர் இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 50% வந்து பார்த்துக்குறோம் ஃபிபனாஷியில். ஸோ நான் 50%. ஸோ இதில் பிரேக் அவுட் கிடைச்சால் இதிலேருந்து பார்த்துக்குருவோம். ஸோ நான் 50% தான் எடுக்கிறேன். இதிலேருந்து 50% எடுக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதில் பிரேக் அவுட் இந்த 50%ல் பிரேக் அவுட் கிடைச்சா மார்க்கெட் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சாம்பிள் அப்டேட் தான், கன்ஃபார்மான அப்டேட் இல்லை. ஸோ அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள நீங்கள் செல் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம் இனி. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணக்குள்ள கட்டாயம் நமக்கு செல் ஆப்ஷன் கிடைக்கும். அது இவ்வளோ தூரம் இருக்கலாம். ஸோ இவ்வளோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் கிடைச்சா நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் திரும்ப எகெயின் செல் ஆப்ஷன் போகலாம். ஸோ இதில் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்துட்றேன். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ வீக்லி சார்ட் வந்து க்ளோஸ். ஸோ க்ளோஸ் நமக்கு வச்சுச்சுன்னா அபோவ் க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது 1680க்கு மேலே. ஸோ இன்னைக்கு வீக்லி சார்ட் வந்து பிலோ செல்லில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நமக்கு 1680 கீழே வச்சுச்சுன்னா நமக்கு கட்டாய மார்க்கெட் வந்து எகெயின் டவுன் சைட் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் போகுமான்றதுக்குரிய சான்சஸ் குறவு. ஏன்னா அவ்வளோ பெரிய நியூஸ் டைம் இல்லை. மேபி இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து 50% வந்து கவர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே வரும். ஸோ வர வேண்டிய சான்சஸ் நிறையவே இருக்குது, கட்டாயம் வரணும். ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 50%ன்னு பார்க்கல இந்த 1676 வரை மார்க்கெட் வந்து வந்துட்டு தான் மார்க்கெட் திரும்ப போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பை ஆப்ஷன் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆப்ஷன் இனி எப்போ நம்ம ஃப்யூச்சரில் இனி பை ஆப்ஷன் நம்ம எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இனி நமக்கு இந்த 1700க்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பை ஆப்ஷன். ஸோ அந்த 1700 வர்ற மட்டும் பை ஆப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஷார்ட் பை நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த 1680க்கு மார்க்கெட் திரும்ப வந்தால் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு ஃபால். மேபி நமக்கு இந்த வீக் முடியக்குள்ளே மார்க்கெட் திரும்ப ஒரு பை சைட் போயிடுச்சுன்னா இந்த டைமில் ஸோ நம்ம வெயிட் பண்ணுங்கள். 1700 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 700ல் நிறைய ஒரு ஜூன் இருக்குது. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் திரும்பவும் ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபியூச்சர் அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குரிய அப்டேட். அவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருந்துச்சுன்னா நல்ல சான்ஸ். ஸோ நம்ம பை ஆப்ஷன் எதிர்பார்த்தோம்னா பை ஆப்ஷன் வந்து இதுக்கு மேலே தான் 1700 above buy again open. ஸோ அதை நான் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன் 1680. ஸோ நான் என்ன பொறுத்தவரை நான் வந்து 21 மட்டும் வெயிட் பண்ணுறேன். 21 என்ன ரீசன்னா FOMC நியூஸ் வர மட்டும் வெயிட் பண்ணுறேன். ஸோ FOMC நியூஸ் நேரம் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள் லோ கேபிட்டல் உள்ளவங்க. ஸோ இது இன்றைக்குள்ள அப்டேட். ஸோ இதில் வந்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருவோம், சின்ன அப்டேட் ஒன்று. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே 1671 இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா அப் சைடில் மேலே பிரேக் அவுட் கிடச்சின்னா மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. பட் அவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை பை சைட். ஸோ பை சைட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இதுக்கு மேலே தான் பை சைட். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மேலே நான் எதிர்பார்க்குறது 2 ஆப்ஷன்.
இதில் வர்ற மார்க்கெட் இதில் வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப மேலே போகலாம். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நமக்கு திரும்பவும் எகெயின் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து ஒரு ரிஸ்க்கான ட்ரேட் தான் இந்த பை ஆப்ஷன் நம்ம இந்த டைமில் எடுக்கிறது. பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து நீங்கள் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் வந்து இது தான். ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் பார்க்க போனால் ட்ரெண்ட் லைன் பெருசாக இல்லை இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வேணால் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஃபோர்டாக சான்சஸ் இருக்குது, மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் அந்த சிச்சுவேஷன்லேயே இருந்துச்சுன்னா, டவுன் சைடில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபோலில் தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் தான், சிம்பிள் அப்டேட். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது இவ்வளோ தூரம் போணுச்சுன்னா மேபி இவ்வளோ தூரம் போணுச்சுன்னா ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா 1680க்கு மேலே பிரேக் அவுட் கிடச்சின்னா நீங்கள் பி ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பி ஆப்ஷனுக்குரிய என்ட்ரி பாயிண்ட் வந்து இது தான், என்ட்ரி இது தான் 1680க்கு மேலே தான் என்ட்ரி. ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் டவுன் ட்ரெண்டில் நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சதுக்கு பிறகு நம்ம மார்க்கெட்டை வந்து எகெயின் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்டேட்ஸ் கொடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கு வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும்.